ஹாய் பசங்களா, பிசிக்ஸோட அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கொஷின் வந்து மாடரேட்டட் டஃப்ல இருந்து போயிருக்குது. 2025 வரைக்கும் இல்லை. ஓகே, சால்வ் பண்றப்ப எனக்கே அது ஃபீல் ஆச்சு. 2025 அளவுக்கு இல்லை, பட் எஸ் ஸ்டாண்டர்ட் 2026 விடலாம் கஷ்டமானதா இப்போ கொஷின் பேப்பர் தான் ரீநீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட அனாலிசிஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நம்மளோட கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் பார்த்தோன்னா வழக்கம் போல. ஓகே, வழக்கம் போல இல்லை. பிசிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 11th இருந்து கம்மி, 12th தான் அதிகம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 12th தான் அதிகம், 11th இருந்து கம்மியான கொஸ்டின் வந்திருக்கு. கொஸ்டின் பாரு, ஈஸியை விட மீடியம் லெவல் கொஸ்டின் தான் அதிகமாக வந்திருக்கு. ஈவன் ஷார்ட்ஸ்ல அந்த நம்பர் கூட சொல்லியிருப்பேன் எத்தனை கொஸ்டின் சொல்லி. 11 கொஸ்டின் கிட்ட ஈஸியாக வந்திருக்குது, 26 கொஸ்டின் கிட்ட மீடியமாக வந்திருக்குது, டிஃபிகல்ட் கொஸ்டின் 8 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெரைட்டியாக கொடுத்துருக்காண்டா. சரியா, எம்சிக்யூ சிங்கிள் டைப் ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் டைப் எம்சிக்யூ ஒன்று, ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங் 1-2 இருக்குது, அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் இருக்கு, மேட்ச் த காலம் இருக்கு, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம். பிசிக்ஸ்ல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த காலம், வேற எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இல்லை. சரி, அசர்ஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. ஓகே, டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் அதெல்லாம் பிசிக்ஸ்ல இல்லை. பிசிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரைட்டா எம்சிக்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் த காலம். பட் கெமிஸ்ட்ரியில இங்கே வெரைட்டி அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்போ எந்த மெயின் லெசன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, ஹார்டான கொஸ்டின் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு கொஸ்டின் கிட்ட இருக்குது. அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கின்ல இருந்து, கால்ரச் லால இருந்து கேட்டிருக்காங்க. டீடைல் அனாலிசிஸ் நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். சரியா, ஸோ எந்த லெசன்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் ஈஸி, டிஃபிகல்ட், ஹார்ட். ஸோ இது டாபிக் வைஸ் டாபிக். ஓகேவா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4+2 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஈஸி கொஸ்டின் 4, மீடியம் கொஸ்டின் 2. டிஎன்எஃப் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கொஸ்டின் டிஃபிகல்ட், 2 கொஸ்டின் ஈஸி மீடியம். ஓகேவா, இங்க பாரு, பிங்க் கலர்ல இருக்கிறது ஈஸி, கீழே நம்பர் இருக்கும் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஓகேவா, எஸ். ஸோ சப் டாபிக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் பர்மேக்னேட், இந்த சப் டாபிக்ல இருந்து தான் உனக்கு ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க. ஐடியல் 9 ஐடியல்ல டிஃபிகல்ட் கொஸ்டின் கால்ரஸ்லால இருந்து. ஸோ இதான் நான் மேலேயும் சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 11th and 12th சேர்த்து 8 கொஸ்டின் வந்து ஈஸியா இருந்திருக்கு, 26 கொஸ்டின் மாடரேட்டா இருக்குது, ஃபைனலா 11 கொஸ்டின், சாரி மாத்தி எழுதிட்டேன்னா 11 கொஸ்டின் ஈஸி. அதான் பிரித்தி சார் சொன்னார், 11 கொஸ்டின் ஈஸி, அடுத்து 8 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கு. இதான் வந்து அனாலிசிஸ். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படிங்கிறதா நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை சொல்ல முடியும். ஸோ மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் வந்திருக்குது. மார்க் எவ்வளோ சார்? 100ல இருந்து 140 மார்க் எடுக்கிறீங்கன்னா யூ ஹேவ் ஸ்கோர் அ வெரி குட் மார்க். ஓகேவா, 80 எடுத்திருக்கீங்கனாலும் ஓகே தான். நான் ஒரு கீழே உங்களுக்கு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்காக. ஸோ உங்களுக்கு மார்க் எவ்வளோ வருது, அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் போல் கிரியேட் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து உங்கள் மார்க்கை சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தெரியும். ஓகே, ஏன்னா எங்களோட ப்ரிடிக்ஷன் இந்த அளவுக்கு இருக்கு, பட் ஆன் ஃபீல்டில் நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க தெரிஞ்சால் தான் நம்ம பெட்டராக சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இது சாப்டர் பை சாப்டர் அனாலிசிஸ். சரிங்களா, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் வந்திருக்கு. அந்த 6 கொஸ்டின்ல 4 ஈஸி, 2 மீடியம். டிஎன்எஃப் பிளாக்ல 2 பயோமாலிக்யூல்ல ஈஸி இல்லை, 3 மீடியம் தான். அமைன்ல 3 கொஸ்டின் மீடியம். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலைட்ல 2 1. சரியா, 2 மீடியம், 1 கஷ்டம். தெர்மோடைனமிக்ஸ்ல 1 ஈஸி, 2 கஷ்டம். தெர்மோடைனமிக்ஸ்ல 2 கஷ்டம். சரியா, ஹைட்ரோ கார்பன்ல 1 ஈஸி, மீடியம், மாடரேட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில 2 ஈஸி, 1 மீடியம். கெமிக்கல் பாண்டிங்ல 1 ஈஸி, 1 மீடியம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில 1 ஹார்டு, 1 மீடியம். ஸோ இந்த கால்ரஸ்ல தான் நினைக்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிசிட்டி 2 மாடரேட். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல 2. சொல்யூஷன்ல 1 ஈஸி, 1 ஹார்டு. இந்த ஹார்டு வந்து இந்த ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் வச்சு வந்த கொஸ்டினா இருக்கும். ஓகே, ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஈஸி 1, ஹார்டு 1. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் இதுல மீடியம் 1. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சம் பேசிக் இதுல மீடியம் 1. பி பிளாக்ல 1 ஈஸி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல 1 மீடியம். ஈக்குலிபிரியம்ல 1 ஹார்டு. ஸோ ஹார்ட்ல மொத்தம் 8 கொஸ்டின் கணக்கு வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 8. சரியா, 4 4 8 கரெக்ட் தான். ஸோ 8 கொஸ்டின் வந்து உனக்கு ஹார்டா இருந்திருக்குது, 26 மீடியமா இருந்திருக்கு, 11 கொஸ்டின் கிட்ட ஈஸியா வந்திருக்கு. உங்க மார்க் எவ்வளவு வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன், அதில் தயவு செய்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் நைஸ் டே.